வேணா இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்முடைய மூன் தொலைக்காட்சியின் புதையல் வேட்டை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி 3 ரவுண்ட் வரைக்கும் விளையாடி வின் பண்ணுங்க. வின் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய மூன் தொலைக்காட்சியில புதையல் காத்துக்கிட்டு இருக்கு. இது புதையல் வேட்டை, தினந்தோறும் இரவு 7 to 8 காண தவறாதீர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? உண்மையிலேயே சமத்துவத்துக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் பாடுபடுகிறது என்றால் அது நலிந்து கிடந்த மக்களுக்காக தான் பாடுபடணும். அரசியல் என்பது பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் அரசியலை எப்படி நினைக்கிறீர்கள்? அரசியலுக்கு வர வேண்டும், தலைவராக வேண்டும், பதவிகளை பெற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு எந்த நோக்கமும் இருந்ததில்லை. ஒவ்வொரு மாணவனும் ஸ்கூல் பேட்ஜோட அவன் தேசிய கொடியும் குத்திட்டு வந்தா அந்த தேசப்பற்று அதிகமாக வளரும். எவன் உன்னுடைய பிரதிநிதியாக உண்மையில் நேர்மையாக நம்பத்தக்க வகையில் நடப்பான் என்று பார்த்து தீர்ப்பளிப்பதற்கே அரசியல் ஞானம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? Satisfaction beyond the expectation. Astana, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. சிறிய இடைவேளைக்கு பிறகு களஞ்சியம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில காப்பீட்டு திட்டங்கள் தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்களுக்கான விளக்கங்களை அழைத்து கொண்டிருக்கின்றோம். சார், இப்ப நிறைய பேர் ஹெல்த் வைஸா இருக்கிற ப்ராப்ளங்களை மறைச்சு காப்பீடு வாங்குவாங்க. இதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. அது மறைச்சு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கிளைம் வரும்போது அவங்களுக்கு நிச்சயமா கிளைம் கிடைக்காது. அது எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? அதாவது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இப்போ பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அவர் எடுக்கிறாரு அப்படின்னும் போது உண்மையிலேயே அவருக்கு தெரியலன்னும் போது அது நம்ம எதுவும் பிளேம் பண்ண முடியாது. இயர்லி கிளைம் வரும்போது, இயர்லி கிளைம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னால் வர்றது கிளைம்ஸ் வரும்போது அது அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன், அதாவது இப்போ ஒரு ஹெல்த் பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னும் போது அவர் ஏற்கனவே மறைச்சு எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போய் டாக்டர் கிட்ட இல்லை ஏற்கனவே இந்த டாக்டர் கிட்ட போனோம்னா ஏற்கனவே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காருன்னு அப்படி டாக்டருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி வரும்போது தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் கிளைம் கிடைக்காது. ஒரு நேர் பார்த்துருந்தலாம். வணக்கம். ஓகே, இப்போ அவருக்கு தெரிய வராதுன்னு சொல்றீங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு அம்மாவுக்கு சுகர் இருக்கா, இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கு, அவங்க இன்சூரன்ஸ் எடுக்க விரும்புறாங்க, என்ன பண்ணலாம்? கிட்னி ஃபெயிலியருக்கு அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி மாறுபடும். சில கம்பெனி எல்லாம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏற்கனவே இருக்குது டிசீஸ் அப்படின்னும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஆனா நாங்க மேக்ஸிமம் நம்ம சொல்றது நல்லது, இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்றது நல்லது. கிளைம் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது தோதா இருக்கும். ஓகே, ஏன் கேட்டேன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப கணவர் இழந்துட்டா மனைவியோட குடும்பம் மனைவி குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக காப்பீடு எடுக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு அந்த தலைவருக்கு கேன்சருங்கிறது அப்பதான் தெரிய வந்திருக்கு. ஓகே, நான் இறந்த பிறகு என்னுடைய குடும்பம் ஒரு நிமிஷம் பாலிசி எடுக்காமலே எடுக்க யோசிக்கல. ஆனா அப்ப அவருக்கு கேன்சர் வந்துச்சு. ஓகே, இனி 2-3 இயர்ஸ்ல நான் இறந்துடுவேன், எனிவே குழந்தைங்களையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தா என்ன யோசிப்பாங்க. அதுக்கான ஏதாவது வழி இருக்கா? இல்ல, அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பாலிசிக்கு போறது நிச்சயமா எந்த கம்பெனியும் கொடுக்காது. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ரிஸ்க் இருக்கு. அது எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஏத்துக்காது. என்னுடைய நாலேஜ் பிரகாரம் எந்த கம்பெனியும் ஏத்துக்காது. ஆனா அது அவருக்கு தெரிய வரலன்னா, தெரிய வரல உண்மையிலே தெரியாது அப்படின்னும் போது அவரு எடுக்கலாம். தெரியாத பட்சத்துல எடுக்கலாம். தெரிஞ்சு எடுக்கிறது தெரிஞ்சு மறைச்சு எடுப்பாங்க. ஆனா கிளைம் கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. கிளைம் கிடைக்காது. அதுதான் அப்போ இயர்லி கிளைம் 2 வருஷம் 3 வருஷத்துல அவர் இறந்துடுறாருன்னா அது இயர்லி கிளைம்.
ஒரு 7-8 வருஷம் இல்லை 10 வருஷத்துல இறக்குறாரு அப்படின்னா அது வந்து உண்மையிலே தெரியாத நபர் தான் எடுத்துருப்பாரு பாலிசி, அப்போ கிளைம் கிடைக்கும். ஓகே. இதை தவிர நிறைய பேர் செய்யற தவறுன்னு நீங்க எதை சொல்றீங்க இந்த காப்பீட்டு திட்டங்கள்ல? அதான் அது ஹெல்த்து வந்து மறைச்சு எடுத்துடுறாங்க. இருக்கும் சில பேர் டயபெட்டிக் இருக்கும், பிபி இருக்கும், இல்லை செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஆல்கஹாலிக்காக இருப்பார், அதெல்லாம் மறைச்சு எடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஆலோசகர் வந்து இதெல்லாம் செக் பண்ணி எடுக்க மாட்டாங்களே. ஆலோசகர் வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆலோசகர் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க, ஆலோசகராக இருப்பாங்க, அது அப்புறம் விட்டுடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அவர் தவறு எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதே ஒரு ஆலோசகர் வந்து ஒரு 10 வருஷமா தொழிலில் இருக்காரு, ஒரு 15 வருஷமா தொழிலில் இருக்காரு அப்படின்னும் போது அவர் நிச்சயமா வந்து இருக்கிறத வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் சொல்லுவார், நல்ல ஒரு பிளானாக தான் சொல்லுவார், சஜஷன் பண்ணுவார். அவருக்கும் தெரியும் இவருக்கு வந்து இந்த பிளான் ஷூட் ஆகும், இவ்வளோ பேயிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ இதனால வந்து இவருக்கு வந்து நல்ல ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த பிளான் சஜஷன் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி நீங்க போகலாம். ஓகே, ஒரு நேர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம். நாங்க என் பேரு டயனா. டயனா எங்க இருந்து பேசுறீங்க? நார்த் இந்தியா. நார்த் இந்தியா. ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நாங்க அப்பல்லோ முன்னூற்றி இன்சூரன்ஸ்ல சேர்ந்திருக்கோம். இப்ப என் பையனுக்கு வந்து ஃபிட்ஸ்னால இன்சூரன்ஸ் கெயின் பண்ணிருந்தோம். அது இப்போ 2 வீக்ஸ் முன்னால ஃபிட்ஸ் வந்திருந்தது எங்க பையனுக்கு. அதனால இன்சூரன்ஸ் கெயின் பண்ணோம், இன்சூரன்ஸ் கிடைச்சது எங்களுக்கு. அடுத்து இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபிட்ஸ் வந்துட்டு. சரிங்க. இப்போ மறுபடியும் கேட்கும் போது சொல்றாங்க ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு சாதா ஒரு ஃபீவர் வந்தாலுமே நாங்க கொடுத்தாலும் 2 இயர்ஸ் கழிச்ச பிறகுதான் அதே கேஸ் வந்தா தான் கொடுப்போம், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்ல அது வந்து இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாலே இருக்குங்களா அவருக்கு? குழந்தைக்கு இருக்குங்களா ஃபிக்ஸ்? இல்ல 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 இல்லாத போது அவங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்குமே. ஆனா தர மாட்டேங்காங்க. இப்போ 2 வீக்ஸ் முன்னால கிடைச்சதுனால 2 இயர்ஸ் கழிச்ச பிறகுதான் இது மாதிரி பிரச்சனைக்கு தருவோம் இருக்காங்க. ஏற்கனவே கிளைம் பண்ணிருக்கீங்களா அது? கெயின் பண்ணிருக்கோம், 2 வீக்ஸ் முன்னால கெயின் பண்ணிருக்கோம். சரி, எவ்வளவு வேல்யூங்க அது? இது இயர்லி வைஸா கட்டணும் சார். இல்ல 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 அதாவது வந்து இந்த பாலிசியோட வேல்யூ எவ்வளவு, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 2 lakhs. நீங்க வந்து கிளைம் பண்ணது எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்ணீங்க? 20,000. 20,000 கொடுப்பாங்களா? ஏன்னா வந்து 1,80,000 இருக்கு உங்களுக்கு கேப். ஆமா கொடுப்பாங்க. நீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து நீங்க வந்து மறுபடியும் வந்து போய் இது பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஐஆர்டிஏலே வந்து கிரீவியஸ் செல்லாம் இருக்கு. என்ன சார் புரியல சார்? கிரீவியஸ் ஐஆர்டிஏ கிரீவியஸ் செல்லாம் இருக்கு. அந்த புகாருக்கெல்லாம் விசாரிக்கிறதுக்கான தனியான ஒரு இதெல்லாம் இருக்கு, அதை நீங்க அணுகலாம். சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இந்த இன்சூரன்ஸ்லயே அதன் மேல லோன் எடுக்கிறது இல்ல பார்ஷியல் பேமெண்ட் வித்ட்ரா பண்றது அப்படின்னா என்ன? பார்ஷியல் வித்ட்ரால் அப்படின்னா அதாவது வந்து நீங்க 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 10,000 கட்டினா 4 லட்ச ரூபா இருக்கும், 5 லட்ச ரூபா இருக்கும். அது இருக்காது. முதல்ல அது நீங்க தொடர்ந்து கட்டும் போது 10 வருஷம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னும் போது தொடர்ந்து ஒரு பிளான்ல இருக்கும் போது நீங்க கட்டுற காசு ஒரு 10,000 நீங்க கட்டுறீங்கன்னும் போது தொடர்ந்து எவ்வளவு கட்டுறீங்க? 10 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டிருக்கீங்க, ரைட்டுங்களா? அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7வது வருஷம் 8வது வருஷம் நீங்க லோன்ல போறீங்க அப்படின்னீங்க, அதுல வேல்யூ ஒரு 50 வருஷமா 50,000 ரூபா இருக்கலாம், 1.5 லட்ச ரூபா இருக்கலாம். அதாவது அதோடைய வேல்யூல இருந்து ஒரு 50%. அதுவும் கம்பெனி மாறுபடும். அதுல இருந்து நீங்க லோன் எடுத்துக்கலாம். லோன் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் இது இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி தான். ஆனால் உங்க பணம் தான் அது. அதுல இருந்து எடுத்து நீங்க மறுபடியும் நீங்க ரீபே பண்ணிக்கலாம். சிம்பிள். ஆனா லோன் எடுக்கிறது பெஸ்டா அப்படி பார்ஷியல் பேமெண்ட் வித்ட்ரா பண்றது பெஸ்ட்? ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க பார்ஷியல் வித்ட்ரால் பண்றதாலும் அதுதான். ஆனா அதுக்கு நம்ம பே பண்ணணும். ஆமா, பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பணத்தை எடுக்கிறீங்க, அதோட வேல்யூ குறைஞ்சிடும், ரைட்டுங்களா? மறுபடியும் நீங்க பண்ணும்போது அந்த வேல்யூ அதிகமாகும். ஓகே ஓகே ஓகே. அதுல இருந்து வேல்யூ பணம் அதிகமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வளர்ச்சியான ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க ஆலோசகர் வந்து 2 வருஷம் இருப்பாங்க போடுவாங்க. அப்ப நம்ம சரியான ஆலோசனை பெறதுக்கு நேரா டைரக்ட் கம்பெனிக்கு போய் அணுகிறது நல்லதா, இல்ல எப்படி நம்ம ஒரு காப்பீட்டு திட்டத்தை ஆரம்பிக்க முன்னாடி நம்ம எங்க போய் ஆலோசனை பெறணும்? ஆலோசனை பண்ணுறது நல்ல ஆலோசகர்களாக நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி எங்களுக்கு எப்படி தெரியும் ஆலோசகர் நல்லவரானு? அப்படின்னா அதாவது அவருடைய பேக்ரவுண்டை நீங்க செக் பண்ணலாம். எத்தனை வருஷமா நீங்க தொழில இருக்கீங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க நீங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்க வந்து எப்படிலாம் ஆலோசனை பண்றீங்க, அதாவது யாரும் கேட்கறது கிடையாது. அது கஸ்டமரும் கொஞ்சம் ஐடியா அலர்ட்டா இருக்கணும். அவர் சொல்றது உண்மையா, என்னென்ன பிளான் எங்களுக்கு சஜஷன் பண்றீங்க,
எப்படி நீங்க இந்த பிளான் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படியே நீங்க கிராஸ் செக் பண்ணலாம். அப்புறம் வந்து அவர் சொல்றது தகவல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனியா கேட்கலாம். வாக்கின் டைரக்டா போய் வாக்கின் பண்ணி கேட்கலாம். இது மாதிரி இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய ஆளு தான், இவர் இன்னார் வந்து சந்திச்சாரு, இது மாதிரி வந்து இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொன்னா நீங்க கிராஸ் செக் பண்ணலாம். அது அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. சேமிப்பு இல்லாத வீடு வந்து கூரை இல்லாத வீட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்போ தாய்மார்களோ இல்ல தந்தைமார்களோ சேமித்து வைத்தது வந்து எப்படியுமே நீங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தருக்கு தான் அது போகுது. இப்போ அந்த அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க இறக்குறது அவங்க அகால மரணமா இருக்கலாம். ஆனா நாமினின்னு போட்டிருப்பாங்க. நாமினி தவிர வேற யாரும் எடுக்க முடியுமா? நாமினி லீகலா இருக்கணும். இல்ல லீகலர் அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க அப்படின்னும் போது பசங்க வந்து லீகலர் ஆவாங்க. ஓகே ரைட்டுங்களா? அவங்களும் எடுக்கலாம். பட் நாமினின்னு ஹஸ்பண்ட் போட்டிருப்பாங்க, வைஃப் இல்ல வைஃப் ஹஸ்பண்ட் போட்டிருப்பாங்கல்ல. ஆமா, ஹஸ்பண்ட் வந்து வைஃப் போட்டிருப்பாங்க, நாமினி வந்து அவங்க கையில தான் போகும். ஓகே ரைட்டுங்களா? அது அப்படி இல்லாத பட்சத்துல அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க வந்து எங்களுக்கும் வேணும் அப்படின்னும் போது அது பிரச்சனை தான். அப்போ வேணும் போது அது லீகல் ஆஸ்பெக்ட்ல அவங்க வந்து எந்த விதத்துல அவங்களுக்கு வந்து உறவினர், அவங்க வந்து என்ன சொன்னா பிளட் ரிலேஷன் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல வந்து 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தாயோ தந்தையோ இறந்து விட்டால் தங்களுடைய மகன்மார்களுக்கு எப்படி கிடைக்கும்? நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அது கோர்ட்ல போட்டு தான் சரி சமமா பிரிப்பாங்க. அது தவிர வேற என்ன வழிகள் இருக்கு? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் இருந்துட்டு மனைவியோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவங்க பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க வந்து மேஜராக இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டியே 12 வயசு அப்புறம் தான். ரைட்டுங்களா? எல்லாம் படிக்கலாம், படிக்கும்போது படிப்பும் பாதியில் நின்றுடும். ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம படிப்பு செலவுக்காக அது கன்சல்ட் பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லாத பதில் பிரச்சனை தான். மேக்ஸிமம் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி நம்ம சுமூகமா இது பண்ணிக்கலாம். அது கிளைம்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மனைவி 3 மனைவி இருப்பாங்க, அது ப்ராப்ளம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அதுதான் சொல்லும் போது பாலிசி எடுக்கும் போது கரெக்டா சொல்றது ரொம்ப நல்லது. ஓகே. இன்சூரன்ஸ் வந்து சேமிப்பு சில பேருக்கு அது வந்து காப்பீடு, சில பேருக்கு அது லோன். இது தவிர வேற என்ன வகை? கல்வி அந்த மாதிரி ஏதாவது அசெட் கூட சொல்லலாம். அசெட் தான் ஒரு சொத்து சேர்க்கிற மாதிரி தான். இப்போ ஒருத்தர் வந்து எடுக்கிறாரு அப்படின்னும் போது 1 கோடி ரூபாய் பாலிசி வந்து ஒரு 8000 தான் கட்டுறாரு. ஒரு சொத்து 1 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த காலத்துல 1 கோடி ரூபாய் சொத்து 8000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ரைட்டுங்களா? ஒரு சொத்து தான். அதாவது வந்து ஒரு அசெட் கிளாஸ் தான். இது இன்சூரன்ஸ் வந்து ஒரு அசெட் கிளாஸ். கோல்டும் ஒரு அசெட் தான், ரியல் எஸ்டேட்டும் ஒரு பூமியும் அதுவும் ஒரு இதுதான். ஆனா இத வச்சு முதலீடு பண்ணனும்னு நம்ம நினைக்கிறோம். முதலீடு தானே பண்ணலாமா? முதலீடு பண்ணலாம். இன்சூரன்ஸ் வந்து ஒரு அசெட் கிளாஸ். அது வந்து இது எஜுகேஷனுக்கு எந்த வழியில உதவுது? எஜுகேஷன் இப்போ நம்ம ஹஸ்பண்ட் 2 பசங்க இருக்காங்கன்னும் போது ஒரு வயசுலயும் பிளான் எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னும் போது ஒரு 10,000 ரூபாய் நம்ம கட்டுறோம் அப்படின்னும் போது அவனுடைய வயசு 20 வயசுல 25 வயசுல அது மெச்சூர் ஆகும். அந்த அமௌண்ட் கார்பஸ் அமௌண்ட் ஒரு 10 லட்சமோ இல்லை 20 லட்சமோ ஒரு எண்ட் ஆஃப் அந்த டெனர் முடியும் போது பெரிய அமௌண்ட் வரும். அந்த பணத்தை வந்து அவங்களுடைய மெடிக்கலுக்கோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜுக்கோ அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சில பேர் வந்து மேரேஜுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேரேஜுக்குன்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னும் போது அது 1 வயசுலேருந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு 25 வயசுல ஒரு தோராயமாக ஒரு 40 லட்ச ரூபா வர மாதிரி பண்ணுவாங்க. பண்ணும்போது என்னது அது எண்ட் ஆஃப் தி டெனர் முடியும் போது அது 25 வயசுல பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செட் பண்ணிடுவாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு கல்யாணத்துக்கு பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்தசாரதி பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நம்ம இன்சூரன்ஸ்ல வந்துங்க இப்ப இந்த டேர்ம் பிளான் சொல்றாங்க, சிங்கிள் பிரீமியம் சொல்றாங்க. அதை வந்து இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ரமோட் பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு. மற்ற நம்ம நார்மலா கேட்கும்போது ஸோ டேர்ம் பிளான்ல வந்து எது வந்து பெஸ்ட் கம்பெனி, சிங்கிள் பிரீமியம்னா அதுல எது பெஸ்ட், எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்? டேர்ம் பிளான்ல வந்து எல்லா கம்பெனி நல்ல கம்பெனி தான் சார். ஓகே. இல்ல சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்ல சர்ச் பண்ணும்போது வந்து எல்ஐசி விட கம்மியா பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டேர்ம் பிளான்ல கொடுக்குறாங்க, ஏகான் ரெடிகேர் எல்லாம் செக் பண்ணும்போது. அப்போ அதே மாதிரி ஷை பிளான்ல வந்து HDFC நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, கம்பாரிசன் சார்ட்ஸ் இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் சொல்லும்போது. அப்படி சொல்லும்போது எல்ஐசி கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் அது பப்ளிக் லிமிடெட் அப்படின்னாலும் அதுல போறதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு? அதாவது எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி தான் சார். எதுவுமே வந்து எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற லைசன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க பிசினஸ் பண்றாங்க இங்க. ஓகே சார். யாருமே வந்து இது நல்ல கம்பெனி இது கெட்ட கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஓகே. அவங்க எப்படி விற்கிறாங்கன்றதான் மெயின். ஓகே. இப்போ ஒரு டேர்ம் பிளான் நீங்க சொல்றீங்க, நெட்ல சர்ச் பண்றீங்கன்றீங்க, உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு புடவை பாக்குற மாதிரி தான். ஒரு 10 புடவை போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எந்த புடவை இந்த புடவை எடுக்கலாமா அந்த புடவை எடுக்கலாமான்னு. நமக்கு எது சூட் ஆகும், நம்மளுடைய வருமானம் என்ன, நம்ம எத்தனை வருஷம் தொடர்ந்து கட்ட முடியுமா, இந்த எல்லாம் ஆஸ்பெக்ட் எல்லாம் பண்ணி நீங்க ஒரு பிளான் எடுக்கிறது பெட்டர்.
ஒரு 2 கம்பெனி சொல்லுவாங்க சார். எல்ஐசி, அப்புறம் எல்ஐசி ப்ராஃபிட் ஷோன் கம்பெனி, அப்ப எஸ்பிஐ வந்து பிரேக் ஈவன் ஆன கம்பெனின்னு சொல்லுவாங்க. வேற எந்த கம்பெனி சார் பிரேக் ஈவன் ஆன கம்பெனி இன்சூரன்ஸ்ல? இது 2 தான் ஒரு பெஸ்ட். ஏன்னா வந்து பிரேக் ஈவன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கம்பெனில. பிரேக் ஈவன் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க சார்? அது இன்வெஸ்ட் பண்றத பேஸ் பண்ணியா இல்ல வந்து கம்பெனியோட அசெட்டை பேஸ் பண்ணியா? கம்பெனியோட அசெட் டோட்டல். அதான் எல்ஐசி உங்களுக்கு தெரியும். இப்ப எல்ஐசி பிரான்ச்சஸ்லாம் இருக்குன்னா எல்லாமே சொந்த பில்டிங்ல தான் இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அதனால அதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டான்னு தோணுது. இல்ல சார், அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார். எல்ஐசியே ஒரு நல்ல கம்பெனி தான். எல்ஐசில தான் நான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. அதாவது வந்து அவங்களுடைய அசெட் வந்து நிறைய இருக்கு, கார்பஸாவும் அமௌண்ட் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல இதுதான், வாய்ப்புகள் தான். நீங்கள் வந்து ஒரு 4 கம்பெனியை பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனு, உங்களுக்கு பேயிங் கெப்பாசிட்டி அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். கம்பெனி பற்றி சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு ராமநாதன். ராமநாதன், எங்க இருந்து பேசுறீங்க? அருவங்காட்டுல இருந்து பேசுறோம். ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. என்னுடைய பையனுடைய சார் வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய பையனுடைய வயசு வந்து இப்போ 2. அவனுடைய படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நீங்க என்ன சார் தொழில் பண்றீங்க? நான் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேக்டரியில எவ்வளவு சார் சம்பாதிக்கிறீங்க? இயர்லி 20,000. 20,000 rupees சம்பாதிக்கிறீங்க. ஓகே, அது உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? 2,000 ரூபா இல்ல சார். சார் மாசம் 2,000 ரூபா பண்ணலாம் சார். பண்ணலாம் போது அது நீங்க வந்து நீங்க பையன் வந்து எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிங்க. அவனுடைய படிப்புக்காக தான் சார். அதான் படிப்புக்காக, இன்ஜினியருக்காகவா இல்ல டாக்டருக்காகவா இல்ல வக்கீலுக்காகவா? படிப்பு வந்து எதுக்கு உதவும்? ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு 10-20 லட்ச ரூபா தேவைப்படலான்ற மாதிரி அந்த ஐடியாவில் இருக்கு சார். ஆமா, அதாவது இன்னைய காலகட்டத்தில் 10-15 லட்ச ரூபா தேவைப்படலாம். பையனுடைய 20வது வயசுல தேவைப்படும் போது அதை வந்து ஒரு 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா கிட்ட வரும். ஓகே சார். ஓகே ரைட்டுங்களா? அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்களே கூட ஒரு நல்ல பிளானா ஒரு 4-5 கம்பெனி போய் பாருங்க. ஓகேங்க சார். இந்த அமௌண்ட் எதுல வருதுன்னு பாருங்க. சரிங்க சார். உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பாருங்க. தொடர்ந்து எத்தனை வருஷம் உங்களால கட்ட முடியுன்றதை பாருங்க. ஓகேங்க சார். அதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம். ஓகேங்க சார். நன்றி. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து பல விஷயம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வாழ்க்கையில தேவையான கருத்துக்கள், தேவையான ஆலோசனை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. Action! Upcoming films. Box office hits. Trade reviews. Steaming gossips. All in one on Blockbusters. Entertainment, entertainment and only entertainment. Who mean the world to you. There is only one name you can trust. ETA Star Properties, built on trust. மோதி விளையாடு தில் இருக்கா? ஸ்பெஷாலிட்டி என்ன உங்களுக்கு? ஸ்பெஷலியா சாப்பிடுவோம், தூங்குவோம். நல்லா கிளப்புறாங்க ஐயா. டீட்டெயில்
மேட்சோட தோல்வியை பத்தி நீங்க நம்ம டீம் வந்து சரியா ப்ராக்டிஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். Joya Lucas presents Modi Vilayada, brought to you by Joya Lucas Exchange, co-sponsored by Prawn Energy Drink, Chemanur Jewelers, Fast Track, and Habibi Perfume. எப்படி இவரால முடியுது? வேலை பார்க்கறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டோம் பாட்டோன்னு. நான் வேலை பார்க்கறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Latest events, fashion, travel, hotspots, lifestyle. இப்படி UAE-ல நடக்கிற எல்லா ஈவென்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா? Watch Emirates Time. Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. இடைவேளைக்கு பிறகு கலைஞர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், இப்ப குடும்பம் சம்பந்தமான இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய விலைக்கு சொன்னீங்க. தொழில் சம்பந்தமான இன்சூரன்ஸ் என்ன இருக்கு? இருக்கு. டெப்ட் இன்சூரன்ஸ் இருக்கு, ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கு, வெள்ளம், நேச்சுரல் கலாமிட்டி அதை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஓகே போலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இப்ப ஒரு கடை ஆரம்பிக்க முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துணுமா? ஆரம்பிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த மாதிரி எடுக்கலாமா? அப்படி எப்பனாலும் எடுக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கும் முன்னாலே எடுக்கலாம். ஓகே, ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் எடுக்கலாம். பிளான் பண்ணும்போதே எடுக்கலாம். ஓகே, அதுக்கான வழிவகைகள் என்ன? அதுக்கும் இந்த மாதிரி தானே நம்ம கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணுமா? ஆமா, அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. கம்பெனில வந்து ஒரு கடை இருக்கு அப்படின்னும் போது அதுல வேல்யூவான பொருள் எவ்வளவு எடுப்பாங்க, ஸ்கொயர் ஃபீட் கணக்குல எடுப்பாங்க. ஓகே, அதுவும் இல்லாம வந்து அது என்னென்ன தீ பிடிக்கிற பொருளா இருக்கா அதெல்லாம் பேஸ் பண்ணி வரும். அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிரீமியமா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். ஓகே, இப்போ இந்த இன்சூரன்ஸை நம்ம எப்படின்னு கடைகள் வித்தியாசப்படும்னு நீங்க எடுக்கிறீங்க? இப்போ புடவை கடைன்னா நிச்சயமா தீ பிடிக்கும்னா கொடுக்கலாம், பலசரக்கு கடைனா வேற மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமா? ஏன்னா நிறைய பலசரக்கு கடை வச்சிருக்கிறவங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறது குறைவு. அப்ப அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? அவேர்னஸ் இல்ல, அதுதான். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கடையை பூந்து திருடிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அப்பதான் தெரியும் அதோடைய வேல்யூ, இன்சூரன்ஸ் உடைய வேல்யூ. அப்பதான் அவங்க யோசிப்பாங்க. நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அது இப்போ வந்து இழப்பீடு வரும்போது தான் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறமா எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு போவாங்க. இப்போ அதுக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். இப்போ நீங்க வந்து பலசரக்கு கடை இருக்குன்னா அதுக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். அதுவே நீங்க புடவை கடை இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி, அது வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரீமியம் மாறுபடும். அதே மாதிரி ரிஸ்க் வந்து இதுக்கெல்லாம் தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிடைக்காது. இன்சூரன்ஸ் அதாவது திருடு போயிடுச்சு அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி, இப்போ வந்து ஃபயர் ஆயிடுச்சு அதை பேஸ் பண்ணி, இது மாதிரியான ஒரு இப்போ வந்து வேற யாரோ கடையில ஒர்க் பண்றவரே வந்து ஒரு கலப்படை தூக்கின்னு போயிட்டாரு அப்படின்னும் போது அதுக்கும் அதையும் பேஸ் பண்ணி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் இந்த நாங்களும் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து வயது முதிர்ந்தவரா இருக்கட்டும் இல்ல பிறந்த குழந்தையா இருக்கட்டும். பிறந்த குழந்தைக்கு எடுக்கணும்னா என்ன மாதிரி, வயது முதிர்ந்தவர்னா இனிவே ரொம்ப ரொம்ப காலம் தாமதம் ஆயாச்சு, இது என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? வயது ஆனதுன்னா 74 வயசு வரைக்கும் சில இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா 60 வயசுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு 55-60 வயசுக்கு மேலதான் வந்து ஹெல்த் ப்ராப்ளமே வரும். ஓகே,
இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 30 வயசுக்குலாம் வருது, அது வேற விஷயம். வரும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்கு. 74 வயசு வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டட் கிளைம் கொடுக்குற மாதிரி சில இன்சூரன்ஸ் பிளான்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேஃப் சைடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ரெண்டாவது வந்து சின்ன குழந்தைக்கு எடுக்கும் போது நம்ம அந்த குழந்தைக்கு வந்து டாக்டரா இன்ஜினியர் ஆக போறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ண முடியாது. பையனுடைய பிளானிங் தான். அவர் எதை விரும்புறாரு அதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஆனா கார்பஸ் அமௌண்ட் ரெண்டாவது 20 வருஷம் 25 வருஷத்துல ஒரு பையனுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இப்போ பிஃபோரா நம்ம பிளான் பண்ணிட்டு போயிடலாம். அவர் எதை வேணாலும் ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு வக்கீலாவும் படிக்கலாம், ஒரு டாக்டராகவும் படிக்கலாம், ஒரு இன்ஜினியராகவும் படிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓகே சார், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தகவல்களை கொடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில நிச்சயமா காப்பீடுங்கிறது எந்த அளவுக்கு தேவை என்றதை அழகா விளக்கி கொடுத்தமைக்கு நன்றி. என்ன நேர்களே, நிகழ்ச்சி பாத்தீங்களா? எமது களஞ்சியம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத தான் எடுத்துக்கொண்டு நாங்க இங்க தலைப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியா உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். பிரபஞ்ச ஆழங்களில் உறைந்திருக்கும் உண்மைகளையும் ஆழ்கடலில் உயிரினங்களின் செயல்பாடுகளையும் மனிதனின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் புல் தொடங்கி பூலோகம் வரை உங்களின் வானளாவிய கேள்விக்கு விடையளிக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் புதுப்பொழிவுடன் காணத் தவறாதீர்கள். உங்களுக்கு புதையல் வேணா இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்முடைய மூன் தொலைக்காட்சியின் புதையல் வேட்டை நிகழ்ச்சி கால் பண்ணுங்க. கால் பண்ணி 3 ரவுண்டு வரைக்கும் விளையாடி வின் பண்ணுங்க. வின் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய மூன் தொலைக்காட்சியில புதையல் காத்துக்கிட்டு இருக்கு. இது புதையல் வேட்டை, தினந்தோறும் இரவு 7 to 8 காண தவறாதீர்கள். இதுவரை கண்டிராத புத்தம் புதிய நிகழ்ச்சி. உங்கள் அறிவிற்கு தீனியாய் ஒரு கேள்வி, சரியான பதிலுக்கு நொடி பொழுதில் 500 ரூபாய். தொலைபேசிக்கு பேசு, உன் அலைபேசியில் காசு. இது உங்கள் டாப் அப் இந்தியா. இன்று இரவு 8:30 முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? உண்மையிலேயே சமத்துவத்துக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் பாடுபடுகிறது என்றால் அது வந்து நலிந்து கிடந்த மக்களுக்காக தான் பாடுபடணும். அரசியல் என்பது பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் அரசியலை எப்படி நினைக்கிறீர்கள்? அரசியலுக்கு வர வேண்டும், தலைவராக வேண்டும், பதவிகளை பெற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு எந்த
ஒரு நோக்கமும் இருந்ததில்லை. ஒவ்வொரு மாணவனும்